ஹாய் மின்மினிஸ், வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு 6-7 பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. அவங்க அனைவருக்கும் நான் தான் சமைக்க போறேன். வீடியோ தொடர்ந்து பார்க்குற நம்ம சொந்தங்களுக்குலாம் உடனே அந்த சிக்கன் சூப் தான் ஞாபகம் வந்திருக்கும். கூடவே சிரிப்பும் வரும். நோ நோ, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன், நல்லா சமைக்க போறேன். என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாமா? எங்க சின்ன மாமியாரோட பொண்ணுக்கு கல்யாணம். அதனால எங்களோட பூர்வீக இடத்துல வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாரும் வந்திருந்தாங்க. வீடு ஃபுல்லா ஆளுங்க இருந்தாலும் கவி என்கிட்ட தான் இருப்பேன்னு ஒரே அழுக. அவளை வச்சுக்கிட்டு சமைக்கிறது தான் பெரிய ப்ராசஸா போயிருச்சு இன்னைக்கு எனக்கு. எல்லாரும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு சாமி எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வீட்டில் வந்து நான் சமையல்லாம் முடிச்சிட்டேன். கார குழம்பு, அதுக்கப்புறம் கீரை சாம்பார் வந்து காலையிலே அவர் வச்சுட்டு போயிட்டாரு. அது கொஞ்சம் இருந்துச்சு. இந்த சேப்பக்கிழங்குலாம் லிஸ்ட்லயே கிடையாது. கூட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வந்து ரசம் கம்ம கம்மன்னு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பொங்கல், பாயாசம், வடை வந்து வெந்துட்டு இருந்துச்சு. இதுல பியூட்டியே இந்த வடை தான். உளுத்த வடையை வந்து இவ்வளவு அழகா இன்னைக்கு தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஆனா சமைச்சு முடிச்ச உடனே கிச்சனே ஒரு கலவரமா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 7 பேருக்கு ஒத்தையில நான் சமைச்சதே இல்லை. மாஸ்டர் காலையிலே டாட்டான்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வந்து சாமி கும்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். சாமியெல்லாம் வந்து அவங்க சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. எதுக்கு சாமி கும்பிட்றோன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல ஒரு நல்ல விசேஷம் ஏதாவது நடக்கும்போது முன்னோர்கள் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற வகையில துணி எல்லாம் அவங்களுக்கு படைச்சு எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நான் சமைச்சதை எல்லாரும் சாப்பிடுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. செம்ம ஹாப்பியா இருந்துச்சு.